இவங்க தான் என்னவாங்க, இவங்களுக்கு தான் கல்யாணம் இவங்களுக்கு தான் கல்யாணம் மாதிரி இருக்கு அங்க. ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் சார், இதில் என்ன தெரியுங்களா, இப்போ இதே மாதிரி தான் இப்போ கல்பத்தி அகரமுடைய அவங்க ஃபேமிலி கல்யாணம் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் த்ரிஷா பற்றி பேசிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணத்தை பற்றி யாரும் பேசவே இல்லை அதை பற்றி. இப்போ கூட என்ன சொல்லியிருக்காரு நேர்காணலுக்கு, எல்லாத்தையும் விட்டு வந்திருக்குன்னு தான் சொல்கிறாரு. எல்லாத்தையும் நான் எதை வெக்கம் மானம் சூடு சொர்ண எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? அப்பா அம்மா விட்டு வந்துன்னு சொன்னோம், மனைவி பிள்ளைகளை விட்டு வந்தோன்னு சொன்னோம், எல்லாத்தையும் நாங்கள் எதை விட்டுட்டு வந்தார்? இதே வேலை தானா இவங்களுக்கு. யாருக்குன்னா எஸ்எஸ்சிக்கும் விஜய்க்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு சொத்து வரும்போது அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சீப் ரேட்டுக்கு வருது, ஒரு விலையுள்ள சொத்துனா டக்குன்னு சொன்னால் இவங்க கையில் இருக்கிற ஏதாவது ஒரு சொத்தை விற்று அதை வாங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நடிகைகளுக்கு நீ நான் வைர நெக்லஸும் அதையும் இதையும் வாங்கி கொடுத்தா இப்போ நான் கேட்குறேன், இப்போது இவங்க நிலமெல்லாம் என்ன? இப்போ த்ரீஷாலாம் வந்து சும்மா சுற்றுறாங்களா அவங்க கூட நான் கேட்குறேன். அது உண்மை தானே சார் இது? சார் ஐட்டம்னா பாருங்கள், த்ரீஷா வந்து ஐட்டமாக இல்லையா? நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள். த்ரீஷா வந்து ஐட்டம் தான். எப்படி ஐட்டம்னா, வா 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 அப்படி இப்படி காமிச்சுன்னா அப்படி காலம் மாடு இப்படி புல்லுக்கு அப்படியே வரும். அதே மாதிரி இருக்குன்னா வந்து இந்த ஃபோட்டோ காமிச்சினா போதும், அந்த ஃபோட்டோ பின்னாடியே வந்துடுவாப்புல விஜய். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய வந்து விஜய் பற்றி பேசணும், த்ரிஷா பற்றி பேசணும். ஆனால் நிறைய பேர் நிறைய விஷயத்தை கூர்ந்து கவனிக்க மறந்துருப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்தப்போ என்னென்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, காரை விட்டு இறங்கும்போது பூச்செண்டை வந்து இவர் தான் தூக்கிட்டு வந்தார். தெரியும் பார்த்தீங்களா? த்ரிஷா முன்னாடி இவர் தான் தூக்கிட்டே ஓடியாந்தார். ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒன்று த்ரிஷாவுடைய வந்து விஜய் பெரியார். அதே மனைவி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பொக்கை யாருன்னா சங்கீதா தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இவர் கூட போயிட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கி அப்படி கொடுத்துருப்பாரு. அப்படி தான் நடந்திருக்கும். இங்கே வந்து அப்படியே உல்ட்டா தானே. இப்போ பரவலாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து அவர் வந்து இந்த இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, யார் ஆண் தாயின்னு சொல்லி பேசின பிறகு இந்த ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கான்ல, இல்லை லூஸ் மோகன், அவன் என்ன சொல்கிறான், ஆண் தாயின்னு சொன்ன பிறகு அப்போ பெண் தந்தையா விஜய் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து ஏற்கனவே இங்கே சொல்லியிருப்பாங்க. சில பேர் ஒரு நடிகை குறித்து பேசுவாங்க இல்லையா, அவங்கள தான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட இப்போ அப்படி தான் ஆகிட்டுருக்கு சார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த திருமணத்துக்கு போனாலும் கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணையும் நடுவில் நிற்க வச்சுட்டு வர்றவங்க சுற்றி நின்று ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்கோம். ஆமாம். ஆனால் இந்த கல்யாணத்தை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, இவங்களும் தான் பிரதான ரெண்டு பேர் நடுவில் நிற்க வச்சு இவங்க தான் என்னவாங்க, இவங்களுக்கு தான் கல்யாணம் இவங்களுக்கு தான் கல்யாணம் மாதிரி இருக்குது அங்கே. ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் சார், இதில் என்ன தெரியுங்களா, இப்போது ஐஸ்வரி கணேஷோட கல்யாணமும் அப்படி தான் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணும்போது அந்த கல்யாணத்தை பற்றி பேசாமல் அந்த கல்யாணத்துக்கு போன ஜோடியை பற்றி பேசுகிறாங்க. இது ரொம்ப எவ்வளோ பெரிய இது தெரியுங்களா? இது அவங்க எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா? இப்போ பாருங்களேன், ஐஸ்வரி கணேஷோட மகள் கல்யாணம்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக பேசவே இல்லை அதை பற்றி. இப்போ இதே மாதிரி தான் இப்போ கல்பத்தி அகரமுடைய அவங்க ஃபேமிலி கல்யாணம் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் த்ரிஷா பற்றி பேசிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணத்தை பற்றி யாரும் பேசவே இல்லை அதை பற்றி. இப்போ இது அவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா? இது ஏன்னா இவ்வளோ ஒரு லைஃப்பில் ஒரு டைம் நடக்கிறது என்ன, அது யாராவது மக்கள்கிட்ட வந்து போய் வந்து மக்கள் எவ்வளோ பேர் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வர வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு. இதுக்காக பிரம்மாண்டமான ஏற்பாடு செலவு இதெல்லாம் பண்ணும்போது அந்த கல்யாணத்தை பற்றி பேசாமல் அந்த கல்யாணத்துக்கு போன அந்த நடிகர்கள் குறித்து பேச வைக்கிறதுன்றது ரொம்ப கொடுமையான விஷயம். அது உண்மையிலே அவங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும். கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு யாரை பற்றி பேசணும்? கல்யாணத்தை பற்றி பேசணும். கடைசியில் போனால் வந்து எல்லாம் ஆண்டு அனுபவித்து எல்லாம் முடிஞ்ச கேஸுங்க ரெண்டுமே அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இவங்க வந்து ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்குது, பரிதாபமான விஷயம் இது. கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாணத்தை பற்றி பேசணும். ஆனால் அதை பற்றி பேசாமல் வந்துட்டு போகிறவங்களை பற்றியே பேசி தான் அவங்க எவ்வளோ வந்து ஆத்திரமாக இருக்கும் இந்த விஷயத்தில் சொல்கிறீங்க. இப்போ கூட என்ன சொல்லியிருக்காரு நேர்காணலுக்கு, எல்லாத்தையும் விட்டு வந்திருக்குன்னு தான் சொல்கிறாரு. எல்லாத்தையும் நான் எதை வெக்கம் மானம் சூடு சொர்ண எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? அப்பா அம்மா விட்டு வந்துன்னு சொன்னோம், மனைவி பிள்ளைகளை விட்டு வந்துன்னு சொன்னோம், எல்லாத்தையும் நாங்கள் எதை விட்டுட்டு வந்தார்? வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனால தான் இன்றைக்கி வந்து பரவலாக பேசப்படுது குறிப்பிட்ட ஒரு விஷயம். ஏன் எதனால்? வெக்கம் மானம் சூடு சொர்ணம் விட்டதுனால, எல்லாத்தையும் விட்டதுனுடைய விளைவு தான் இன்றைக்கி. எதை விட்டாலும் மானத்தை விடக்கூடாது இல்லை சார். அப்போ அதையும் விட்டுட்டா என்ன பண்ண முடியும்?
இல்லை சார், இதனால தான் வந்து சங்கீதா அவர்களே உச்சக்கட்ட கோவத்தில் அடைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி செய்தி பரவுது சார். ஆமாம் சார், ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க வந்து அதாவது விவாகரத்துக்கு அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. இங்கே வந்து இந்த சினிமாவில் வந்து இப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து கடந்து தான் போகிறாங்க. ஆனால் ஒரு லிமிட் இருக்குல்ல எல்லாத்துக்குமே. சாயந்தரம் 6 மணியானா போதை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க, இப்படி ஒரு நாள் முழுவதும் இதிலே ஊறிட்டு இருந்தால் எப்படி சார்? எப்படிப்பட்ட பொம்பளை கோவம் வருமா வராதா? ஒரு விஷயத்த வந்து சகிச்சுக்கலாம், ஆனால் எந்த விஷயத்த நீங்கள் நான் சொல்லலாம் சரக்கு அடிக்கிறதுனாங்க பெரிய விஷயமாங்க, நீங்கள் எல்லாம் தாங்க அடிக்கணும் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியாக. சரக்கு அடிக்காத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு போதையில் ஊறிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுவும் பெண் போதைன்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த மனைவியும் ஏற்றுக்க மாட்டாங்க சார். பெண் போதைன்றத, பெண் போதையினால தான் இப்போது அவங்க மென்ஷன் பண்ணுறதே பாருங்கள். இவருக்கு வேறு ஏதாவது பழக்கம் இருக்குன்னு எதாவது சொன்னாங்களா? சொல்ல பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, திருமணம் கடந்த உறவில் ஒரு நடிகையோடு இருந்தாங்க. அப்போது அதை தான் இங்கே பிரதானமாக எடுக்கிறாங்க. ஒரு பெண் எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இல்லை சார், என்னென்னா எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, சமீபத்தில் இவருடைய விவாகரத்து வழக்கு வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, எப்படி பார்த்தாலும் அவர் சொத்தில் வந்து ஜீவனாம்சம் அவர் கொடுத்து தான் ஆகணும். சமீபத்தில் ஒரு செய்தி என்னென்னா, போன மாதம் வந்து ஒரு வணிக வளாகத்தை ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு விற்றுருக்காரு. 35 கோடிக்கு விற்றுருக்காரா அவர். இப்படி பாருங்க, இப்படி டைவர்ஸ் கேஸ் வரும்னு தெரிஞ்ச உடனே இவரு சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு இருக்காரு. அதுதான் சார், இப்போது சில நேரங்களில் சொல்லுவாங்களே, அங்கே யாரோ ஒருத்தர் சொன்னா இதுக்கு முன்னாடி, இதே வேலை தானா இவங்களுக்கு, யாருக்குன்னா எஸ்எஸ்சிக்கும் விஜய்க்குமே. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு சொத்து வரும்போது அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சீப் ரேட்டுக்கு வருது, ஒரு விலையுள்ள சொத்துனா டக்குன்னு சொன்னால் இவங்க கையில் இருக்கிற ஏதாவது ஒரு சொத்தை விற்று அதை வாங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னா அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சொத்தை விற்றுனா எதுக்கு விற்றாருங்க, எதுக்கு? இப்போ வந்து த்ரிஷாவுக்கு வந்து ஒரு வேளை வீடு வாங்கி கொடுக்குறதுக்காக சொத்தை விற்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் இப்போ பிரச்சனையாக, அதுதான் சொத்தை விற்றுக்கிறதா எதுக்கு விற்றாருன்னு இருக்குல்ல சார். ஒரு விற்று ஒரு சொத்து வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. அதனால் இனிமேல் நான் தான் சொல்கிறேன் சார், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய்க்கு வந்து இப்போ இது கற்பனைக்கு எட்டாத ஒரு இடம் இது. ஆனால் விஜயே சொல்கிறேன், நான் கனவுல நினைக்காத இடம், கற்பனைக்கு எட்டாத இடம். இது எல்லாத்தையும் இழந்துட்டு நீ ரோட்டில் வந்து நிற்கிறன்னு உன் தலைவிதி இருந்தால் அது யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா உன்னை வச்சு படம் எடுத்த பல பேர் நடு ரோட்டில் நிற்கிறது உண்மை. அப்போ நீ அந்த பாவம் எங்கே போகும்? சும்மா சொன்னாங்க நீ புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அது நடக்குது. நீ வேணா பாருங்கள், அவ்வளோ ஆணவம் ஒரு மனிதனுக்கு இவ்வளோ ஆணவம் தேவையில்ல. கண்ணுக்கு முன்னாடி ஜெயலலிதாவுடைய பாடம் இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். நீ என்ன அவ்வளோ பெரிய கல்ட்டு, நான் அதை பார்க்க தானே போகிறோம் நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லை சார், இது சம்பந்தமாக கூட அவரது மகன் சஞ்சய் வந்து எப்படி நீங்கள் சொத்தை விற்கலான்னு கேட்டு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதா ஒரு செய்தி பரவுது சார். ஆமாம் சார், உண்மை தானே சார் இது. எப்படின்னா அது மட்டுமே கிடையாது. அடிப்படையில் சொத்து விற்றோம்னாக்கா ஒரு குடும்பத்தில் வந்து யார் சம்பாதிக்கிறாங்களோ சொத்து விற்றால் கூட அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல உண்மை, எதுக்காக இவர் விற்றாருன்றது உண்மை தெரிய தானே செய்யும். எதுக்காக விற்றீங்கன்ற ஒரு கேள்வி வருது தானே செய்யும். அப்போ நல்ல விதமாக தான் அதை கண்டுக்க மாட்டாங்க. சரி ஓகே, இது விற்று ஏதோ ஒரு வாங்கியிருக்கிறாரு, இல்லை ஒரு படம் தயாரிக்கிறதுக்காக செலவு பண்ணியிருக்காருன்னு கூட எடுத்துக்க முடியும். ஆனால் நடிகைகளுக்கு நீ நான் வைர நெக்லஸும் அதையும் இதையும் வாங்கி கொடுத்தா, இப்போ நான் கேட்குறேன், இப்போது இவங்க நிலமெல்லாம் என்ன? இப்போ த்ரீஷாலாம் வந்து சும்மா சுற்றுறாங்களா அவங்க கூட? நான் கேட்குறேன், எவ்வளோ செலவினங்களுக்கு தனி விமானத்தில் கூப்பிட்டு போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகுது சொல்லுங்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஆகும்? இல்லை சார், இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க. ஜெயசன் சஞ்சய் அவர்கள் வந்து அவர் தந்தையோடைய பணத்தில் எனக்கு ₹1 கூட வேணாம், ஏன்னா அவர் சம்பாதிச்ச பணத்தில் நான் வாழ்ந்தேன்னா எனக்கு அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேசியிருக்காராம். சார் அதெல்லாம் இட்டு கட்டி நிறைய பேசுவாங்க. இந்த வலைபேச்சில் இருக்கிற குரங்குங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் நம்பி பேசிட்டு இருக்காதீங்க. சொந்த காலில் நிற்கணுன்றது உண்மை. அது வந்து அப்பாவுடைய இதிலெல்லாம் வந்து அருவருப்பாக இருக்குது, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட பையன் கிடையாது. சொந்த காலில் நிற்கணும்னு நினச்சது உண்மை. ஏன்னா அப்பாவுக்கு வந்து தாத்தாவுடைய பேர் வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் நம்ம வந்து சொந்த காலில் வந்து நின்று முன்னேறணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அது உண்மையும் கூட. ஆனால் வந்து ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிற வாய்ப்பு இருக்குது சார். ஏன்னா படம் வந்து சிக்மா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து படம் எடுத்திருக்காப்புல. நாளைக்கு அது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ வெளியிடறேன் பாருங்கள். மிகப்பெரிய அளவில் வந்து ஜேசன் சஞ்சயோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உழைப்பையும் திறமையும் நம்ம பார்ப்போம். சர்வதேச அளவில் படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் அடிக்க போகிற படம் அது சிக்மா. இல்லை சார், சமீபத்தில் கூட இவர்
விஜய் போட்டியிடுற தொகுதியில் எதிர்த்து சஞ்சய் நிறுத்தத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமே சில கட்சிகள், அது உண்மையா சார்? அது எப்படி? விஜய் போட்டியிடுற தொகுதியில் தனது மகனையே வந்து எதிர்த்து போட்டியிடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம் சில சார் கட்சிகள். அதெல்லாம் யார் சார் இதெல்லாம் எடுத்து விட்றானுங்க? இதெல்லாம் பொய் சார். அதெல்லாம் அவங்களும் அரசியலே வந்து வேண்டான்ற எண்ணம் தானே சார் அவங்களுக்கு. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் யாராவது இந்த வலைபேச்சில் இருக்க குரங்குங்க எடுத்து விட்ற கதை இதெல்லாம். அப்படிலாம் ஒரு எண்ணமே கிடையாது. பையன் அந்த மாதிரி பையனும் கிடையாது. முதல்ல அப்பா மீது பாசமுள்ள பையனாக தான் இன்னைக்கு இருக்கிறது. ஏன் அன்ஃபாலோ பண்ணார்னா, இவர் அம்மா குறித்து வந்து அவதூறாக சில கருத்துக்கள் வரும்போது விர்ச்சுவல் வாரிசு வச்சு பண்ணும்போது இவர் கண்டிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இதுக்கு மேலே வந்து ஃபாலோ பண்ண முடியாது? அன்ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் அதே சமயத்தில் அப்பா மீதான அந்த வெறுப்போ அந்த அவமரியாதைலாம் அதெல்லாம் கிடையாது. இவனுக்கு கதை எடுத்து விட்றானுங்க சார். இப்போது நீங்கள் சொல்லும் போதே எனக்கு ஒரு நபர் வந்து போட்டிருந்தார், என்னென்னா அண்ணியே நீ ஐட்டம்னு போட்டல, இப்போ மாற்றிக்கோ ஐட்டத்தை அண்ணின்னு போடு அப்படின்றானுங்க. சார் உண்மைதானே சார் இது? சார் ஐட்டம்னா பாருங்கள், த்ரீஷா வந்து ஐட்டமாக இல்லை. நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள். த்ரீஷா வந்து ஐட்டம் தான். எப்படி ஐட்டம்? அப்படியே சொல்ல முடியாது சார். சார் இருங்க சார், ஐட்டம்னா கெட்ட வார்த்தை கிடையாது சார், தப்பு கிடையாது சார். அது முதல்ல புரிஞ்சுங்க. ஐட்டம்ன்றது ஐட்டம் சாங்குன்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் சொல்லுங்கள், ஐட்டம் சாங்னா என்ன சார்? ஐட்டம் சாங்னா என்ன சொல்லுங்கள்? ஒரு கவர்ச்சி நடனம்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். கவர்ச்சி நடனம் ஆடக்கூடிய பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் தானே. என்ன சார் நீங்கள் உங்களுக்கு புரியலை? உங்களுக்கு ஐட்டம்னு சொன்னால் என்ன? கெட்ட வார்த்தை கிடையாது சார். ஐட்டம் சாங்கில் நடிக்கிற பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் தானே. கவர்ச்சி நடிகை தானே அவங்க கவர்ச்சி காட்டலையா? சொல்லுங்கள், கவர்ச்சி காட்டி நடிக்கலையா அவங்க? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆபாசமாக சொல்லக்கூடாது. ஐட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பட்ட பேரை கூட நீங்கள் எடுத்துங்க சார். அதை இல்லை சார், இந்த சமூக வலைதளத்தில் வர கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க போகிறதே தெரியாது. இப்போ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, என்னென்னா நடிகர் விஜயை பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வர கடும் முயற்சி பாஜக காட்டி போட்டிருக்கான். அது கீழே கமெண்ட், இதுக்கு எதுக்கு அவங்ககிட்ட கடும் முயற்சி, திருச்சாமணிக்கு சேர்த்துனா ஆட்டோமேட்டிக்காக வரப்போறான், ஐடியா இல்லாத பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதாவது இந்த புல்லுக்கட்டு அவர் தான் சொன்னார். யார்? விஜய் தான் சொன்னேன். ஒரு காளை மாட்டுக்கிட்ட வந்து பாக்கெட்டில் வந்து 2 புல்லுக்கட்டு எடுத்தான்னும் போது இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ விஜய் வரணும்னு வச்சுங்களேன், பாக்கெட்டில் வந்து நீங்கள் த்ரீஷா ஃபோட்டோ வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. இது த்ரீஷா ஃபோட்டோ பாக்கெட் வச்சுட்டு டக்குன்னு பாக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை காமிச்சிங்கன்னு வச்சுங்களேன், வா 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 அப்படி இப்படி காமிச்சிங்கன்னா அப்படி காளை மாடு இப்படி புல்லுக்கு அப்படியே வரும். அதே மாதிரி இருக்குன்னா வந்து இந்த ஃபோட்டோ காமிச்சிங்கன்னா போதும், அந்த ஃபோட்டோ பின்னாடியே வந்துடுவாப்புல விஜய். அப்படி தான் இருக்குது. பாக்கெட் வந்து புல்லுக்கட்டு எடுத்ததும் காளை மாடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பணிஞ்சிச்சான். அது மாதிரி தானே இதுவும். இல்லை அதுதான் சொல்கிறாங்க, என்டிஏ கூட்டணி முயற்சிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீ திரிஷா கூட்டு பிஜேபியில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்றாங்க. திரிஷா பிஜேபி சேர்ந்தாலும் முடிஞ்சிச்சு சார். இது அவ்வளோதான், கூட்டணி சேர்ந்த மாதிரி கணக்கு, அவ்வளோதான். இப்போ இவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்களுடைய ஃபோனில் என்னென்னா த்ரிஷா விஜய் இருக்கிற ஃபோட்டோ தான் டிஸ்பிளே பிக்சராக வச்சுருக்காங்களாம் எல்லாரும். அது ஒரு பெரிய அவங்களே ஒத்துக்கிட்டாங்களாம். அவங்களே ஏற்றுக்கினாங்க. ஒரே காரி துப்புது. நீங்கள் வேற ஒன்று, தமிழ்நாடு முழுவதும் காரி துப்புது சார். ஒரே ஒரு நான் சொல்கிறேன் பாருங்க, விஜய் செய்த மிகப்பெரிய தப்பு என்ன சொல்லட்டுமா? இந்த அளவுக்கு ஏன் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை இழந்து மானம் இழந்து ஏன் இன்றைக்கி வரைக்கும் வந்து தொண்டர்களே வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறானுங்க. இன்னும் போனவங்க சொல்லப்போனால் பொது இடத்துல போனால் வந்து செருப்பே வீசப்படும் போல இருக்குது விஜய் மேலே. அப்படி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக ஆவேசமாக இருக்கிறானுங்க விஜயோட இந்த ரசிகர்கள் தொண்டர்கள். விஜய் என்ன செஞ்சிருக்கான்னா, த்ரீஷாவை கூப்பிட்டு போனதை விட சங்கீதாவை கூப்பிட்டு போயிருந்தாக்கா அப்படியே தலைகீழ மாறி இருக்கும் நிலைமை. அத்தனை பேர் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பானுங்க. மிகப்பெரிய தவறு த்ரீஷாவை வந்து கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு போனது. சரி சார், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் இவர் அரசியல் கூத்துகள் இல்லை இவருடைய விவாகரத்து வழக்கில் என்னென்ன விசாரணை வெளியே வரப்போகுது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.